இந்திய அணியோட நட்சத்திர வீரர் மற்றும் ஸ்டார் பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்பீத் பும்ரா ஆசிய கோப்பை 2025 விளையாடுவாரா விளையாட மாட்டாரா இப்படிங்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா எல்லோரோட மனதிலும் ஓடிக்கொண்டு இருக்குது. ப்ளஸ் அதற்கான விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நண்பர்களே. ஜஸ்பீத் பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2025 ஆசிய கோப்பை T20 மேட்ச்சில் வந்து கம்பல்சரி வந்து கலந்துக்குவாரா கலந்துக்க மாட்டாரா விளையாட மாட்டாங்க கேள்வி எல்லோரோட மனதிலும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஓடிக்கிட்டு இருக்கும். அது உங்களோட மனதிலும் ஓடும், ப்ளஸ் என்னோட மனதிலும் ஓடிக்கிட்டு இருக்கு. விளையாடுவாரா விளையாட மாட்டாங்க அதற்கான தெளிவான விளக்கம் ப்ளஸ் ஒன்று அதற்கான அப்டேட் எல்லாமே கிடச்சிருக்கு. அவர் விளையாடுவாரா விளையாட மாட்டாங்க அப்டேட் எல்லாமே கிடச்சிருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக T20 மேட்ச் விளையாண்டது வேர்ல்டு கப்பில் தாங்க. T20 வேர்ல்டு கப்பில் இந்தியா கப் அடித்தப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கடைசியாக T20 மேட்ச் விளையாண்டது. அதுக்கப்புறம் இவர் வந்து T20 மேட்ச்சே விளையாடல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரெஸ்ட்டு இன்ஜுரி ப்ளஸ் IPL அப்புறம் மறுபடியும் ஒரு கம்பேக் பண்ணார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிராக டெஸ்ட் மேட்ச்சில் விளையாண்டார். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவருக்கு வந்து அதாவது இன்ஜுரி ஆகிடுது. ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து அவர் ரெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, ஓய்வு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ இங்கிலாந்துக்கு எதிராக நீங்கள் வந்து டெஸ்ட்டு தொடர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவர் 5 டெஸ்ட்லேயுமே விளையாடவே இல்லைங்க. இவர் விளையாண்டது வெறும் 3 டெஸ்ட் மேட்ச் மட்டும்தான் விளையாண்டார். அந்த 3 டெஸ்ட் மேட்ச்சுக்கு அப்புறம் மீதி இருக்க 2 டெஸ்ட் மேட்ச்சில் இவருக்கு வந்து ஓய்வுங்கிறது கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி இவருக்கு வந்து ஒர்க்லோடு மேனேஜ்மெண்ட்டு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேட்சஸ் வந்து ரெஸ்ட் பண்ணுறாங்க, ஓய்வுக்கு அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி தான் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆசிய கோப்பை 2025 இவர் விளையாடுவாரா விளையாட மாட்டாரா கேள்வி எல்லாருக்கும் மனதிலும் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். எதனால பார்த்தீங்கன்னா பும்ரா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். அடுத்த வருஷம் 2026 T20 வேர்ல்டு கப் வருது. அதனால் இவருக்கு எந்த அளவுக்கு இவர் வந்து இப்போ பொத்தி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவரை 2026 வேர்ல்டு கப்பில் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம்னு BCCI நினச்சிருப்பாங்க. ப்ளஸ் எல்லாருமே நினைக்கிறதா. ப்ளஸ் இவருக்கு எதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா 2026 வேர்ல்டு கப்பில் நமக்கு ஒரு பெரிய அடி விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இவர் அந்தளவுக்கு பெருசாக வந்து பயன்படுத்த மாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கம்மியான மேட்சஸில் மட்டும் இவர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2025 ஆசிய கோப்பையிலையும் பார்த்திங்கன்னா பும்ரா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்ட கேள்விக்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா பும்ரா கம்பல்சரி விளையாடுறாருங்க. 2025 ஆசிய கோப்பையில் பும்ரா விளையாடுறாரு. பும்ரா விளையாண்டாலும் எல்லா மேட்சஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பும்ரா விளையாடலைங்க. எல்லா மேட்சஸ்லேயும் பும்ரா விளையாட போகிறது கிடையாது. சில முக்கியமான மேட்சஸில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆசிய கோப்பையில் பும்ரா விளையாட போவதாகவும் தகவல் கிடச்சிருக்கு. மற்ற மேட்சஸ்லாம் அவருக்கு வந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லீக் ஸ்டேஜஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 டீமுகளோட இந்தியா மோத போகிறாங்க. 3 டீம்லேயும் கொஞ்சம் வலுவான அணின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மட்டும் பும்ரா விளையாட வைப்பாங்க. மற்ற 2 மேட்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூப்பர் 4ல் அவர் வந்து விளையாட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனலில் அவர் விளையாட வைக்கிறதுக்கான ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்பு இந்தியா கிடச்சிருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம தான் சாம்பியன் ஆகிருக்கோம். அதே மாதிரி இந்த வருஷம் நம்ம வந்து சாம்பியன் ஆகிறதுக்கான ஒரு எலிஜிபிளான அணின்னு சொல்லுவோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாம்பியன் ஆகிறதுக்கு நல்ல ஒரு எலிஜிபிளான அணி T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் கம்பல்சரி இந்த வருஷம் இந்தியா சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பாகிஸ்தானுக்கு எதிராக லீக் ஸ்டேஜஸ்லையும் சூப்பர் 4லையும் ப்ளஸ் வந்து ஃபைனல்லையும் பும்ரா விளையாட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். குரூப் ஸ்டேஜில் மட்டும் 2 மேட்சஸில் அவருக்கு வந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மேட்ச் இருக்குது. அந்த டெஸ்ட் மேட்சஸ்லேயும் அவர் வந்து பார்த்திங்கன்னா மொதல் டெஸ்ட் மேட்ச்சில் அவருக்கு விளையாட வைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. மொதல் டெஸ்ட் மேட்ச்சில் அவருக்கு வந்து ரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் இருக்க டெஸ்ட் மேட்ச்சில் விளையாடும். இந்த மாதிரி அவருக்கு ஒர்க்லோடு மேனேஜ்மெண்ட் காரணமாக பார்த்திங்கன்னா இனி வர மேட்சஸ் எல்லா மேட்சஸ்லேயும் இவர் வந்து கம்பல்சரி கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஓரளவுக்கு சில மேட்சஸ் மட்டும்தான் இவர் வந்து கலந்துக்குவார். எல்லா மேட்சஸ்லையும் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியான 2026 வேர்ல்டு கப் வருது, 2027 வேர்ல்டு கப் வருது, 51 வேர்ல்டு கப் வருது, இப்போ 2020 T20 வேர்ல்டு கப் வருது. அதனால் இதுக்கு இவரை எப்படி தயார்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தவிர இவர் அதிகமாக பயன்படுத்தி இவரோட பவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, வேர்ல்டு கப்பில் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு BCCI கொஞ்சம் இவர் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துகிறாங்க. அதனால தான் இவருக்கு ஒர்க் லோடுங்கிறத கொஞ்சம் குறைச்சே கொடுக்குறாங்கன்னு நினச்சேன். ஏன்னா இவர் ஒரு முக்கியமான பவுலர். நம்ம வந்து வேர்ல்டு கப்லேயே பார்த்துருப்போம், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராகவே நம்ம வந்து பார்த்துருப்போம். கடைசி 5 ஓவர் எப்படி கேமை திருப்பினார். கடைசி 5 ஓவருக்கு 30 ரன்னு யார் பக்கம் மேக்ஸிமம் கேம் இருந்ததுன்னா சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் தான் இருந்தது. அப்படி இருந்த கேமை இந்தியா பக்கம் திருப்பி ப்ளஸ் இந்தியாவை கப்பு வாங்க வச்சதே பார்த்திங்கன்னா ஜஸ்பீத் பும்ரா ஸ்பெல்லுன்னு நான் வந்து குறிப்பிட்டு சொல்லுவேன். ஏன்னா ப்ரெஷர் வந்து பவுலிங் பேட்டர் மேலே போட்டார். அதனால தான் பார்த்திங்கன்னா பேட்டர் வந்து அவுட் ஆனாங்கன்னு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஒரு கேள்வி ப்ளஸ் இந்த மாதிரியான உங்களுக்கு கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தீர்வு கிடச்சிருங்க. ஏன்னா 2025 பும்ரா கம்பல்சரி விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. முழுசாக ஸ்குவாடு வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி இல்லை 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து அக்டோபர் மாதம் அறிவிச்சிருவாங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி உங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உங்கள் நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.